திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செயல்பட்டு வந்த ஒரு பட்டாசு கிடங்கில் வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்தில் 6 பேர் அங்கு பணிபுரிந்து வந்த 6 பேர் உயிரிழந்திருப்பதாக முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. வெடி விபத்திற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை. தற்போது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வெடி விபத்தில் சிதிலமடைந்த இந்த கட்டிடங்கள் முழுவதுமாக உருக்குலைந்து காண முடிகிறது. 6 பேர் முதற்கட்டமாக உயிரிழந்திருப்பதாகவும் எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்ற விவரங்கள் தெரியவில்லை. பட்டாசு ஆலையில் பணிபுரிந்து வரக்கூடிய தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு சிக்கல்களை பார்த்து வந்தோம். தற்போது இந்த பட்டாசு ஆலையில் விபத்து ஏற்பட்டிருக்கிறது. 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். ஏன் இந்த விபத்து நடந்தது? அங்கு எத்தனை பேர் பணிபுரிந்து வந்தார்கள்? கட்டடங்கள் எத்தனை சேதமடைந்திருக்கின்றன? யாருக்கெல்லாம் காயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் அடுத்தடுத்து நாம் பார்க்கலாம். தற்போது முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. செந்தில்குமரன், நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமரன் இணைப்பில் இருக்கிறார். செந்தில்குமரன், இந்த விபத்து எப்போ நடந்தது? எந்த பகுதியில் நடந்திருக்கு? எத்தனை பேர் காயமடைந்திருக்கிறார்கள்? கூடுதல் விவரங்கள் என்ன? தேவப்பிரியன், அதாவது திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்த மன்னை நகர் பகுதியில பாமணி ஆற்றங்கரையில இந்த பட்டாசு கிடங்கு ஆலை என்பது செயல்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த கிடங்குல பட்டாசு செய்வது, நாட்டு பட்டாசு செய்வது, அதே போல விற்பனை செய்வது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்று வந்துட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்று காலை இந்த பணிகள்ல ஈடுபட்டிருக்கும் போது இந்த வெடி விபத்தானது ஏற்பட்டு அந்த கட்டடமானது முழுவதுமாக தரைமட்டமாகி இருக்கிறது. இந்த பட்டாசு கிடங்கிற்குள் மொத்தமாக 7 பேர் இருந்திருக்கின்றனர். அதாவது அந்த மன்னார்குடி பகுதியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பாபு, சிங்காரவேலு, மோகன், வீரையன், அறிவு, சுரேஷ் ஆகிய 6 பேர் உட்பட மொத்தம் 7 பேர் உள்ளே இருந்திருக்கின்றனர். இந்த 7 பேரில் 6 பேரின் உடல்கள் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது. அதாவது 6 பேரும் இறந்த நிலையில் அவர்களது உடல்கள் தற்போது மீட்கப்பட்டு மன்னார்குடி அரசு மருத்துவமனையில உடற்கூறு ஆய்வுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவ இடத்துல மீட்பு பணியினரும் அதே போல இந்த சுற்றுவட்டார பொதுமக்களும் தொடர்ந்து இந்த மீட்பு பணியில ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னொருவர் உள்ளே இந்த இடிபாடுகளுக்குள், கட்டட இடிபாடுகளுக்குள் இன்னொருவர் சிக்கிக் கொண்டுள்ளதாக ஒரு தகவல் இருக்கிறது. அவரை தேடும் பணியிலும் இந்த மீட்பு பணியினர் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பகுதிகளில் பாத்தீங்கன்னா இந்த பட்டாசு கிடங்குகள் என்பது அதிகமாகவே இந்த பகுதிகளில் செயல்பட்டு வருது. காரணம் என்னவென்றால் இந்த மன்னார்குடி, பட்டுக்கோட்டை, ஒரத்தநாடு போன்ற பகுதிகளில் திருவிழாக்கள், திருமணங்கள் போன்ற நிகழ்ச்சிகள்ல மிகப்பெரிய அளவுல இந்த பட்டாசு வெடிப்பது என்பது இந்த பகுதிகளில் ஒரு பிரசித்தி பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆகையால் இந்த பட்டாசு கிடங்குகள் என்பது இங்கே அநேகமாக கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட பட்டாசு கிடங்குகள் இந்த பகுதியில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தேவபிரியன், 50க்கும் மேற்பட்ட பட்டாசு கிடங்குகள் அங்கு செயல்பட்டு வருது. அதுல தற்போது ஒரு கிடங்குல விபத்து ஏற்பட்டிருக்கு. 6 பேர் உயிரிழந்திருக்காங்க. மேலும் ஒருவருடைய உடல் தேடும் பணியில தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டிருக்காங்க. எத்தனை நாட்களா அங்க பட்டாசு கிடங்கு செயல்பட்டு வருது? என்ன பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றி இருந்தாங்க? அனுமதியோடு செயல்பட்டு வருதா இல்லையா? அங்கு குறைந்தபட்சம் பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுச்சா? ஊழியர்களுக்கு அதுக்கான அறிவிப்பு இருந்ததா? விபத்து ஏற்பட்டதுக்கான காரணம் என்ன செந்தில்? நிச்சயமாக தேவபிரியன், அதாவது இந்த உயிரிழந்திருக்கக்கூடிய சிங்காரவேலு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கு தான் இப்போது வெடி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடி விபத்துக்கான காரணம் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது ஊழியர்கள் பணியில பட்டாசு தயாரிக்கும் பணியில ஈடுபட்டிருக்கும் போது இந்த விபத்து நடந்ததா அல்லது வேற ஏதும் காரணம் இருக்கிறதா என்ற கோணத்துல போலீசார் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக இந்த பட்டாசு கிடங்கு என்பது அரசின் உரிமம் பெற்றுதான் இந்த பட்டாசு கிடங்கானது செயல்பட்டு வந்திருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட்டுமானால் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே இந்த பட்டாசு கிடங்கானது இங்கே செயல்பட்டு வந்ததாக இந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். தற்போது வரை இந்த மீட்பு பணிகளால் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தவரை இந்த பட்டாசு கிடங்கிற்குள் சிறிய அளவிலான தீயணைப்பு கருவி, அதே போல மணல், தண்ணீர் போன்றவைகள்லாம் வைக்கப்பட்டிருந்திருக்கிறது. இருப்பினும் இந்த விபத்து என்பது திடீர் விபத்தாக ஏற்பட்டு பட்டாசு வெடித்ததால் மட்டுமல்ல, அந்த கட்டடம் முழுவதுமாக தரைமட்டமானதால் அங்கே பணியாற்றிக் கொண்டிருந்த இந்த 7 பேரும் புதை கொண்டிருப்பதாகவே இந்த விபத்து காட்டுகிறது. தேவபிரியன், மன்னார்குடியில் சிங்காரவேலு என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கிடங்கில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் அந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட பட்டாசு கிடங்குகள் செயல்பட்டு வருது. அங்கு நடைபெற்று வரக்கூடிய மீட்பு பணிகள் தொடர்பாகவும் தற்போது உயிரிழந்தவர்கள் விவரம் தொடர்பாகவும் விபத்திற்கான காரணம் குறித்தும் பல்வேறு விவரங்களை கொடுத்த செந்தில்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.